எங்கள் ஊர்லலாம் இப்போவே குளிர்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மணி 11 ஆகுது. இப்போ தான் நான் தண்ணி காய வச்சிட்ருக்கிறேன். ஏன்னா வெளியவே வர முடியல, அந்தளவுக்கு குளிருது பாருங்கள். வெயில் நல்லாவே அடிக்குது, ஆனால் குளிருது. இன்னும் மார்கழியே பிறக்கல, அதுக்குள்ளே பாருங்கள். இந்த மழைக்காலமும் அப்படி தான், எப்போ வருது எப்போ போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. குளிரும் எப்போ வருது எப்போ போகுது தெரிய மாட்டேங்குது. ஒன்றுமே புரியல. எந்த காலத்தில் தான் இருக்கிறேன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. சரின்னு ஒரு வழியாக குளித்து முடிச்சுட்டு நிலத்துக்கு கிளம்பியாச்சு. எங்கள் பஸ் ஸ்டாண்டு பாருங்கள், இதான் எங்கள் பஸ் ஸ்டாப்பு. முன்னாடியில் காக்கா கூட இருக்காது. இப்போ பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. இங்கே எனக்கு கிராஸ் பண்ணுறதுக்குள்ளே 5 நிமிஷம் ஆயிர மாட்டிருக்குது. ஒரு வழியாக கிராஸ் போயிட்டு நடந்து போயிட்டுருக்குறேன். ஏரி வேலை செய்கிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க. நான் வந்து போடலைங்க, ஏன்னா பாப்பா வந்து நான் தான் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வரேன்னா, அதனால் 9 மணிக்கெல்லாம் ஆள் இருக்கணுமாம்மா. அதனால நான் போடல ஏரி வேலைட்ட. அப்புறம் நிலத்துக்கு வந்துட்டு பப்பாளி தோட்டம்லாம் சுற்றி பார்த்துட்ருக்கேன். எந்த அளவுக்கு இருக்குது, தண்ணி கட்டணுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்கு தான் இருக்குது.